திருச்சி ஆலம்பட்டி புதூரில் நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் இந்த மாநாடு குறித்து செய்யப்பட்டிருக்கிறது? தொண்டர்கள் வருகை புரிய தொடங்கியிருக்கிறார்கள், விவரம் என்ன? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த பகுதி, அதாவது திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள ஆலம்பட்டி புதூர் பகுதியில் இந்த மாநாடு திடல் என்பது அமைந்திருக்கிறது. குறிப்பாக 51 ஏக்கர் பரப்பளவில் இந்த பகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான இருக்கைகள் அமைக்கப்பட்டு இந்த மாநாடு தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. சரியாக 4 மணிக்கு மாநாடு துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில், அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த காட்சியை ஒளிப்பதிவாளர் விஜய் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை பொறுத்தவரை ஆலம்பட்டி புதூர் பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் தற்போது மாநாட்டிற்காக வருகை தரும் தொண்டர்கள் உள்ளே வரக்கூடிய காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கட்சி 2016 முதல் நேரடியாக இந்த தேர்தல் என்பதை சந்தித்தாலும் ஆரம்ப காலத்திலிருந்து அனைத்து தேர்தலிலும் தனித்தே போட்டியிட்டு வருகிறது. இந்த தேர்தலில் தனித்தே களம் கண்டுள்ளது. இந்நிலையில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் இன்று அந்த மாநாடு என்பது நடக்கிறது. இந்த மாநாட்டில் தான் இந்த வேட்பாளர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் இந்த மாநாட்டில் 1 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாநாட்டில், அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ற ஒரு தகவலும் இதில் இடம்பெறுகிறது. குறிப்பாக ஏற்கனவே காரைக்குடி தொகுதியில் அவர் நிற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதனை தற்போது எந்த தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார் என்று இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றனர். மேலும் 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என 234 தொகுதிகளிலும் இந்த போட்டியானது இந்த வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறார்கள். 2016 கடலூரிலும் 2021 திருவொற்றியூரிலும் சீமான் போட்டியிட்ட நிலையில்தான் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் 16% மேலாக வாக்குகளை பெற்று டெபாசிட் வாங்கியை தொடர்ந்து இம்முறையில் காரைக்குடியில் போட்டியிடுகிறார் என்ற தகவலும் வெளியாகிறது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை பெற்றது நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அதே போன்று அந்த வாக்கு வங்கிகளை அவர்கள் தொடர்ந்து அந்த வாக்கு வங்கி சதவீதம் என்பதை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். இந்த மாநாடு இதை பொறுத்தவரை தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி, கொடிமரம் இருக்கிறது. இந்த கொடிமரம் ஏற்றி வைத்த பிறகுதான் அதுக்கப்புறம் அந்த மாநாடு துவங்குகிறது. முன்னதாக கலை நிகழ்ச்சிகளும் இந்த மாநாட்டில் ஒருவர் இருக்கிறது. இந்த மாநாட்டை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள, அதாவது இந்த மாநாடு வழிப்பகுதியாக இருக்கக்கூடிய முற்றிலுமே வெளிப்பகுதியில் சீமான் அவர்கள் பங்கேற்ற போராட்டம் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பேசிய உரைகள் அதிக அளவு இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று மாநாடு உள்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு தலைவர்கள் புகைப்படங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. அதாவது தமிழ் அறிஞர்கள், அதே போன்று தமிழ் மூத்த தலைவர்கள், தமிழுக்காக உயிரிழந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அந்த புகைப்படங்கள் இந்த பகுதியில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த பகுதியில் கொடிமரங்கள் அதிகமாக நாம் தமிழர் கட்சியோட அவங்களோட சின்னமாக இருக்கக்கூடிய கலப்பை ஏந்தி நிற்கக்கூடிய விவசாய சின்னமாக இருக்கட்டும், அதே போன்று தமிழ் கொடி உள்ளிட்ட பல்வேறு கொடிகள் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் 1 லட்சத்துக்கும் அதிகமான இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் அதிக அளவு உள்ளே வரக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. சாரசரியாக வருகை தந்து அவர்களுக்கென மாவட்ட வாரியாக ஒதுக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் அமரக்கூடிய பகுதியை நாம் பார்க்க முடியுது. இதே போன்று மாநாட்டு பணி என்பது தொடர்ந்து அவர்கள் செய்து வந்தாலுமே நாம் தமிழர் கட்சியின், அதாவது இந்த ஆலம்பட்டி புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் 234 வேட்பாளர்களையும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாநாட்டில் சீமான் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பேச இருக்கிறார், ஏனென்றால் ஏற்கனவே தமிழக அரசில் அவரவர்கள் கட்சிக்கான கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார்கள். இந்நிலையில் தொடர்ந்து தனித்தே போட்டி என்ற ஒரு கொள்கையில் நாம் தமிழர் கட்சி இருந்து வந்த நிலையில் தான் இன்று, அதாவது பிரம்மாண்டமான மாநாடு என்பது இன்று நடத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து மாநாட்டில் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறார் என்று அனைவரும் தற்போது எதிர்பார்க்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் சரியாக 4 மணிக்கு இந்த ஆலம்பட்டி புதூர் பகுதியில் மாநாடு என்பது துவங்க இருக்கிறது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பக்ருதீன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை